கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from John the Gospel chapter 13 verse 34. A new command I give to you, love one another as I love you. So you must love one another. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். Maundy Thursday is a deeply meaningful day that draws our heart closer to the love and humility of Jesus Christ. கட்டளை வியாழன் என்பது மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு நாள். இந்த நாள் நம்முடைய இருதயங்களை கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் தாழ்மைக்கும் அருகில் நம்மை கொண்டு வருகிறது. இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கின்ற கட்டளை மூலமாக அவர் சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த கட்டளை வியாழன் என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற கட்டளை என்னவென்றால், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்திலேயே பெரிய அன்பு, விலை மதிக்கப்படாத ஒரு அன்பு என்னவென்றால் கர்த்தர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததாம். அவர் நமக்காக சிலுவையிலே அந்த பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவித்து தன் ஜீவனையே நமக்கு கொடுத்தாரே, அதோட பெரிய அன்பு இந்த உலகத்துல என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாருங்கள் என்று ஒரு கட்டளை நமக்காக கொடுக்கிறார். அவருடைய லவ் தான் இருந்தது உலகத்துல உள்ள பெரிய ஒரு அன்பின் வெளிப்படுத்துதல ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை நேசிக்கிற நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவருடைய அன்பை உள்ள வைத்திருக்கிற போது நம்ம கிறிஸ்துவை ரிஃப்ளெக்ட் பண்றோமா? நம்மளும் அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறதான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஒருத்தர் நம்ம சோதிச்சு பார்ப்போமா? Love becomes the evidence of our faith. நம்ம கிறிஸ்துவை நம்ம நேசிக்கிறோம், அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்குன்னா புற ஜாதிகளோ மற்றவங்களும் பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பை அவங்க நமக்குள்ள பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, உண்மை போல நாங்க நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு பலனை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? உண்மையாகவே அவரை போல ஒரு தாழ்மையோட இருதயத்தோட மற்றவங்களுக்கு சேவை செய்கிற ஒரு அன்பு, ஒரு சேவை செய்கிற ஒரு நல்ல காரியங்களை இந்த நாளிலே நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு நினைவு நாள் மாத்திரம் அல்ல, இந்த நாள் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வருகிற ஒரு அழைப்பாக கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார். இந்த நாளை நம்ம ஆசீர்வதித்து, ஆண்டவரே இந்த நாளிலே நாங்க உண்மை போல எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம கேட்போமா? As we reflect on Maundy Thursday, we don't just remember an event, we encounter a calling. If Jesus could love through betrayal, pain and sacrifice, then his love in you is powerful enough to overcome anything. Let us choose to love like Jesus because that is the greatest calling. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த கட்டளை வியாழன் என்று அப்பா நாங்கள் எல்லாரும் அப்பா இந்த ஒரு மனதோட இந்த சமூகத்துல ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த கட்டளைகளை அப்பா நாங்கள் கீழ்ப்படிந்து அதை கற்றுக்கொண்டு ஆண்டவரை ஒருத்தரை அன்பு செலுத்த எங்கள் இருதயத்துல கர்த்தருடைய அன்பு எங்களுக்குள்ள ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குறைகளை எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தருடைய அன்பினால் எங்களை திருப்தியை நிரப்பி அப்பா தாழ்மையோட அப்பா அநேகருக்கு ஆண்டவரே நாங்கள் சேவை செய்கிறவர்களாக உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.